Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard max chapter-9 exercise 9.3ல problem number 1 fifth option பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். Integral 0 to pi by 2 root of cos theta sin cube theta into d theta. ஓகே, நம்ம கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம i எடுத்துக்கலாம். I equal to integral 0 to pi by 2 root of cos theta into sin cube theta into d theta. ஓகேம்மா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம், அதாவது தீட்டா தான். எனிவே வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில ப்ராசஸ் ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைன் கியூப் தீட்டா. ஓகேம்மா, இந்த டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபார்முலா மெத்தடுக்காக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமா கிடைக்கும்? 0 to லிமிட் அப்படியே இருக்கட்டு பை பை 2. ஃபர்ஸ்ட் டேர்ம் நோ சேஞ்ச் காஸ் தீட்டா. சைன்ஸ் கியூப் தீட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா sin square theta into sin theta. Anyway, both are same. ரெண்டு ஸ்டெப்புமே நமக்கு சேம் தான். புரிஞ்சுதாமா? அதாவது sin cube theta நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. என்னென்னா இந்த இடத்துல எழுதுறேம்மா, sin square theta plus cos square theta equal to 1. கரெக்டாமா? sin square theta plus cos square theta equal to 1. அப்போது sin square thetaக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? 1 minus இந்த ப்ளஸ் காஸ் தீட்டாவை நம்ம ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம எழுதலாம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். I equal to integral 0 to pi by 2 root of cos theta. இந்த டேர்ம் மட்டும் நம்ம எப்படி மாறுது? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சைன் தீட்டாவை நம்ம அப்படியே எழுதலாம், எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து 3 டேர்மாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரூட்டு, அப்புறமா ஸ்கொயரு, அப்புறம் ஒரு டேர்ம் இருக்குது. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டி நம்ம ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். இங்கே நம்ம எடுக்கக்கூடிய வேரியபிள் என்னென்னா யூ. எதனாலும் எடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். சரியாம்மா? லெட்னு எழுதிக்கோங்க. லெட் யூ ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு எடுக்கிறேன். இப்போ இந்த யூவை நான் தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ du by d theta equal to காஸ் தீட்டாவை தீட்டாவை பற்றி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ du ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்து ரைட் சைடு போகும் இல்லையா, மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இது அப்படியே இருக்கட்டும். ஓகேம்மா, எப்போ நம்ம தீட்டாவை யூவாக சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ லிமிட்டும் மறக்காமல் சேஞ்ச் பண்ணணும். ஸோ லிமிட் எப்படி மாறுங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது தட் இஸ் தீட்டாவாக இருக்கும்போது லிமிட் வந்து 0 to pi by 2 இல்லையா, 0 to pi by 2. இப்போ நம்ம யூவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். யூவாக சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கிறேன்? யூ ஈக்குவல் டு காஸ் தீட்டா இல்லையாம்மா, யூ ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல யூ அதாவது தீட்டாக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ யூ ஈக்குவல் டு காஸ் 0. காசுக்கு எதுக்குமா நமக்கு 0 கிடைக்கும்? காஸ் 0னா நமக்கு தெரியும் 0 டிகிரினா 1 இல்லையா. அப்போ இந்த இடத்துல நமக்கு 1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தீட்டாக்கு பதிலாக பை பை 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக பை பை 2. ஸோ யூ ஈக்குவல் டு காஸ் பை பை 2. நமக்கு தெரியும் காஸ் பை பை 2 தட் இஸ் 90 டிகிரி வந்து நமக்கு 0 இல்லையாம்மா. அப்போ இந்த இடத்துல நமக்கு 0 கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா வேல்யூஸுமே வந்து இந்த இன்டெக்ரலில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஐ எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் 0 to pi by 2. இப்போ ரூட் காசு வந்து நம்ம யூன்னு எடுத்துட்டோம். ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ரூட் யூ அப்படி இருக்கட்டும். ரூட் யூ இன்று 1 மைனஸ் இது வந்து காஸ் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா யூ ஸ்கொயர். கரெக்டாமா? அடுத்து சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாக்கு பதிலாக டியூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ நான் மைனஸ் நான் முன்னாடி எழுதுறேன். மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாக்கு பதிலாக டியூ நம்ம எழுதலாம். புரிஞ்சுதாமா? சாரி, இதில் லிமிட் சேஞ்ச் ஆகும்ல. லிமிட் வந்து 1 to 0. இது வந்து 1, இது வந்து 0. மறக்காமல் போட்டுக்கோங்க. லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். இது நம்ம ஆர்டினரி இன்டெகிரேஷன் தான். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் வெளியில் எடுத்துடலாம். ஐ ஈக்குவல் டு மைனஸ் நம்ம வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் இன்டெக்ரல் 1 to 0 தட் இஸ் ரூட் யூ. நான் என்ன எழுத போகிறேன்னா யூ பவர் 1 by 2ன்னு எழுதுகிறேன். ப்ராக்கெட் 1 மைனஸ் யூ ஸ்கொயர் என்று டியூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிமிட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு முன்னாடி ஒரு மைனஸ் வரும். புரிஞ்சுதாமா? லிமிட் எழுதிக்கோங்க. லிமிட் இன்டர்சேஞ்ச். லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது முன்னாடி ஒரு மைனஸ் மறக்காமல் வரும். ஸோ ஐ ஈக்குவல் டு
ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது வரக்கூடிய லிமிட் வந்து நான் அந்த ரெட்டால் போட்டுக்கிறேன். சரி, ஒன்றும் இல்லை லிமிட். ஓகேவா? இந்த மைனஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது வரக்கூடியது. அடுத்து இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 0 to 1. இப்போ நம்ம இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? இது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? u பவர் 1/2 மைனஸ் u பவர், அதாவது அடிமான ஒன்று போல் இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 2 இல்லையாம்மா? 1/2 ப்ளஸ் 2னா ஈக்குவல் டு 2. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குமா? 1 ப்ளஸ் 4 இல்லையா ஈக்குவல் டு 5/2. அப்போ u பவர் 5/2 நமக்கு கிடச்சிருக்கு இன்ட்டு du. இது மைனஸ் மைனஸ் சேர்ந்து நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ i ஈக்குவல் டு ப்ளஸ் ஆயிரும். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். u பவர் 1/2 இன்டகிரேஷனுக்கு என்ன வரும்? x பவர் n என்ன நமக்கு வரும்? n + 1 டிவைடட் பை n + 1 இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? u பவர் 1/2 + 1 டிவைடட் பை, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமே. 1/2 + 1னா ஓகே, அடுத்த ஸ்டெப் கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/2 + 1 நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதே நமக்கு டினாமினேட்டரில் வரும். மைனஸ் போட்டுக்கோங்க. u பவர் 5/2 + 1 டிவைடட் பை 5/2 + 1. ஓகேவா? லிமிட் வந்து 0 to 1. நம்ம இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/2 + 1 என்ன வரும்? தட்ஸ் எல்சிஎம் எடுக்கும்போது 2. அப்போ நமக்கு 3/2 கிடைக்கும். இது வந்து நமக்கு 3/2. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது தட்ஸ் எல்சிஎம் வந்து 2 தான். ஸோ 5 + 2னா 7/2. ஓகே, இதை நம்ம மல்டிப்ளிகேஷனில் எடுக்கிறேன். சரியாம்மா? அப்போ 2/3 நமக்கு கிடைக்கும். u பவர் இது நமக்கு தெரியும் இல்லையா? 1/2 + 1னா 3/2. ஸோ 3/2 மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இது நமக்கு 5/2, இந்த 7/2 இல்லையா? u பவர் இந்த 7/2 நியூமரேட்டருக்கு எடுக்கிறேன். அப்போ 2/7 இன்ட்டு u பவர் 7/2. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? 2/3 கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டு. u இருக்கக்கூடிய இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 பவர் எனிதிங் எடுத்தாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஆஃப் 1 மைனஸ் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை 2 டேர்முக்குமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது வந்து அப்பர் லிமிட். மைனஸ் 2/7 இஸ் கான்ஸ்டன்ட். u இருக்கிற இடத்துல 1 பவர் 7/2னால் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஓகேம்மா? இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் வந்து யூக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0 into anything 0. ஸோ 0 மைனஸ் 0. ஓகேம்மா? இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் 7 3s are 21. அப்போது 7 2s are 14 மைனஸ் 7 21ல் 7னா 3 3 2s are 6 இல்லையாம்மா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 14ல் 6 போயாச்சுன்னா 8. இப்போ 8/21 தான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ரெக்யர்ட் ஆன்சர். ஓகேம்மா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். கான்செப்ட் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம்.